அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தினமும் தேவைப்படுற மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம வெண்டைக்காய்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா மற்ற காய்கறியை விட இந்த வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும். ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி சீக்கிரமாக முத்தியும் போயிடும். அதே மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கேரட்லாம் கட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மேல் பகுதியையும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு 2 வாரத்துக்கு மேலே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை நம்ம எப்படி தான் பொரிச்சாலுமே அந்த வளவளப்பு தன்மையோடு இருக்கிறதுனால பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை எப்படி நம்ம வளவளப்பு இல்லாமல் பொரிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். கடாயில் நீங்கள் எப்போவுமே சேர்க்குற மாதிரி கடுகு, உளுந்து, வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயுமே சேர்த்துக்கோங்க. இந்த வெண்டைக்காவுமே நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பு இருக்காது. நான் இன்றைக்கி வெயிலில் காய வைக்கல, அதுக்கு பதிலாக லெமன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 சொட்டு மட்டும் விட்டால் போதும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அப்புறம் அந்த புளிப்பு தன்மை வந்துடும் வெண்டைக்காயில். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இந்த 3 டிப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் இந்த வெண்டைக்காவை பொரித்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வளவளப்பு இல்லாமல் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு வெண்டைக்காய். அந்த வளவளப்பு தன்மையே இருக்காது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பருப்பெல்லாம் வைக்கும்போது இல்லை சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது இந்த மாதிரி எல்லா பொருளுமே போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வேக வச்சு பாருங்கள். அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் சாம்பார்லாம் வைக்கும்போது சாம்பாரே ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையோடு இருக்கும். நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துகிறோம் இல்லையா, அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு ஒரு 50% அளவுக்கு நல்லா அது வந்து குக்கர் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பில் வந்து நான் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெண்டைக்காவை சேர்க்கும்போது வெண்டைக்காய் ரொம்பவும் குழஞ்சி இருக்காது, வேகாமையும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது கூடவே புளி தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா மணக்க சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லா ஸ்பைசஸுமே ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு எடுக்கிறதோ இல்லை சீரகம் எடுக்கிறதோ வெந்தயம் எடுக்கிறதோ ரொம்பவே சிரமமான ஒரு காரியமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 பெட்டியை மெயின்டைன் பண்ணால் சூப்பராக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த 5 பெட்டிலையுமே மிளகு, சீரகம் கொட்டும்போது நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக கொட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது நிறைய சிந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பாதி அளவு கொட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணால் கூட ஹரிபரியாக வேலை செய்யும்போது 1-2 சிந்துனா கூட நமக்கு வந்து அந்த அடியில் பேப்பரில் தான் போகும்.
நீங்கள் அஞ்சரை பெட்டி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் கீழே வந்து ஒரு பேப்பர் வந்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சிந்துற பொருள் எல்லாமே இந்த பேப்பரில் இருக்கும், நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி பொருட்களுக்கு தனியாக ஒரு அஞ்சரை பெட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். இது நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா கை கெட்டுற தூரத்தில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டியை நீங்கள் இந்த ஸ்பைசஸ்க்கு மட்டும் இல்லாமல் மசாலா ஜாமானை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே போட்டு வச்சுட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு வைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பிகினர்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம மேல் பார்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூடியோடு சேர்த்து நான் காட்டுறேன் இல்லையா, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியை லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு நீங்கள் கீறினீங்கன்னா சூப்பராக அப்படியே நமக்கு கட்டாயி வந்துடும். இது கூடவே ஒரு நூல், அப்புறமா நம்ம பாத்திரம் விளக்குவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னா அதுலேருந்து அந்த கம்பிகள்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். அது நம்ம கையில் குத்தி ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் விளக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஸ்க்ரப்பரில் அந்த நூலை கட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க. இழுத்துட்டு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பிடிச்சி விளக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுவுறதுலேருந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்ம கையிலையும் குத்தாது. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி காட்டுறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ரப்பர் பேண்டும் ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ ப்ரஷ்ஷுக்குள்ளே இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, இல்லைன்னா அந்த ப்ரஷ் வந்து வெளியில் வந்துடும். அதுக்காக தான் ரப்பர் பேண்ட் போட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் கூட போட்டு நீங்கள் நல்லா கட்டிக்கோங்க டைட்டாக. உங்களுக்கு நிற்கலை அப்படின்னா இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, சிங்க் ஏரியாலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிங்க் ஏரியாவில் நார்மலாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தான் நம்ம தேய்ப்போம், கையால் தான் வச்சு தேய்ப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் நீங்கள் கட்டிட்டு தேய்க்கும்போது நம்ம கையில் படாது, ரொம்பவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கார்னர்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பால் காய்ச்சினதுக்கப்புறமா அடியில் இந்த பால் ஆடையோடு அப்படியே தேங்கி நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலை ஊற்றும்போது அடி பிடிக்காது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி பாருங்கள். அடியில் வந்து சுத்தமாக பாலும் தங்காது, நமக்கு வந்து ரொம்பவே பாலும் சேவ் ஆகும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பால் அடுப்பில் வச்சுட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பொங்கிடும். இது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பால் மட்டும் இல்லைங்க, நம்ம சோறாக்கும்போது அப்புறமா வந்து குக்கரில் பருப்பு வச்சுட்டு விசில் வரும்போது அந்த தண்ணிலாம் ஊற்றிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக வச்சுருக்க ஏதாவது ஒரு பிளேட்டை ஸ்டவ்வுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பொங்கி ஊற்றுறது எல்லாமே அந்த தட்டில் தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்பவே டைம் சேவ் ஆகும், க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் முட்டை அவிச்சிட்டோ இல்லை இடியாப்பம் செய்கிற பாத்திரம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இட்லி பாத்திரம் அது எல்லாமே இந்த மாதிரி அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு அந்த தோலையுமே அது கூடவே போட்டுருங்க. இது கூடவே நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன்னா அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவ வேண்டியது தான். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதிக நேரம் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்காது. நம்ம போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இருக்காது.
ஈஸியாக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். இதே மாதிரி இட்லி பாத்திரம் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சிங்க் ஏரியாவில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா அடப்புலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும். பேக்கிங் சோடாவும் லெமனும் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்பவே க்ளீனிங் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு நம்ம சிங்க் ஏரியாவை ரொம்பவே க்ளீனாக வச்சுருக்கோம். தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நான் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.